டிஃப்ரெண்ட் கான்டெக்ட், டிஃப்ரெண்ட் இன்டென்ஷன், டிஃப்ரெண்ட் விஷனோடு இருக்கிறப்ப எப்படி நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? மேரேஜ் லைஃபையும் அப்படிதான். ஒரு பொண்ணு பார்க்குற விஷயம், இல்லை மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துலையும் பொண்ணுக்கும் பையனுக்கும் வேறு வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அவங்க ஃபேமிலிக்கு வேறு இது இருக்கும். ஸோ அதனாலேயே தே கெட் மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. யூ ஹேவ் டு சிட் அண்ட் ஸ்பீக் வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் யூ நீட், வாட் கைண்ட் ஆஃப் பாய் யூ நீட். இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். யூ ஹேவ் டு ப்ரொவைட் சாய்ஸஸ் டு யுவர் சில்ட்ரன். ஏன்னா யூ ஆர் மோர் மெச்சூர்ட், யூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லைஃப் இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். யூ ப்ரொவைட் அண்ட் மேக் தெம் டு டேக் தேர் ஓன் சாய்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் வாட் ஐ டெல் இஸ் மேக் த கேர்ள் டு டேக் த சாய்ஸ், மேக் த person, man to take the choice for the relationship. That's very critical because choosing their life partner is very very critical. அடுத்து ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழப்போற அந்த வாழ்க்கை வந்து if it want to be bright, take time, பட் ஒன்று சொல்ல ஒரு விஷயத்த பண்ணுங்க. as a family you decide இந்த பையன் செட் ஆவாரா, இந்த பொண்ணு செட் ஆகுமா. ஓகே, இந்த கான்டெக்ட் இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை பையன் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா கிரியேட் அ கான்டெக்ட், கிரியேட் இன்டென்ஷன். இந்த பையனுக்கு எந்த மாதிரி இன்டென்ஷனில் போகலாம். ஓகே, மேரேஜ் ஹேப்பன் ஆகணும். மேரேஜோட கான்டெக்ட் என்ன? சப்போர்ட்டிவ், ரெஸ்பெக்டட், வேலிடேட்டட், லவ்டு, இது மாதிரி நிறையா விஷயங்கள் கான்டெக்ட் வச்சுக்கலாம். இன்டென்ஷன் என்னது? டு பி ஹோல், கம்ப்ளீட், பர்ஃபெக்ட் இன் சென்ஸ் நான் இந்த பர்ஃபெக்ட் சொல்லலை, இந்த வே தே ஆர் நம்ம அக்செப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பர்ஃபெக்ட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். என்ன விஷன்? மேபி நீங்கள் டிபெண்ட் அப்பான் த கேர்ள், அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணணுமோ, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஷீ வாண்ட் டு லிவ், ஹீ வாண்ட் டு லிவ். இல்லை அஸ் அ ஃபேமிலியாக வாட் யூ ஹேட் கிரியேட்டட் ஆல்ரெடி. நான் சொன்னேன்ல, நம்ம 10 வருஷம் 20 வருஷத்தில் நம்ம எங்கே இருக்கணுன்றதப்ப வாட் கைண்ட் ஆஃப் மாப்பிள்ளை யார் பொண்ணு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப டெஃபினட்டாக யுவர் லைஃப் வில் பி ஹாப்பி, யுவர் ஃபேமிலி வில் பி ஹாப்பி. And then other concerns, whatever the horoscope concerns and so on so concerns in the marriage la vandu it falls in a place, but physically, mentally, emotionally stable are a person. And sometimes adukka physically challenged people ku marriage aagukudana sollala. They also they also have the heart, they also can be என்ன சொல்ற, அவங்களும் இந்த கருத்தை பேசுகிறப்ப அவங்கள வந்து நான் பாதிக்கிற மாதிரிலாம் நான் பேசல. they are also respected, they are also validated, they can also get